பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். The voice of God வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறார். அவர் தருகிற வார்த்தை நமக்கு வாழ்வு, ஆசி, ஆசி. அவருடைய வார்த்தையை கேட்க ஒப்புக்கொடுக்கலாம். தூய ஆவியானவர் வழியாக நமக்கு காட்டுகிற வார்த்தை திருப்பாடல் 121 7வது வசனத்தை அவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். உன் உயிரை காத்திடுவார். என்ன அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக இதே திருப்பாடலை வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கலாம். அது ஆண்டவரிடமிருந்து உதவி வருகிறதை குறித்து நாம் கேட்டிருக்கலாம். அந்த திருப்பாடல் 121 உதவி வருகிறது. இன்று நாம் பார்க்கும் பொழுது அந்த 7வது வசனத்தை பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க, அவர் பாதுகாப்பார், உன் உயிரை பாதுகாத்திடுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது சில சகோதர சகோதரிகள் எதிரிகளை குறித்தும், பில்லி சூனியை குறித்தும், மாய மந்திரை குறித்தும் எல்லாம் பயப்படுவாங்க. எங்க வீட்டுக்கு யாரோ பில்லி சூனியை வச்சுட்டாங்க பிரதர், மந்திரம் பண்ணிட்டாங்க பிரதர், அதனால் நிறைய அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒரு காலம் நாம் நினைக்கவே கூடாது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிற பொழுது கடவுள் சொல்லுகிறார், இஸ்ரவேலே யாக்கோபே, உனக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறிச்சிருந்தலை சென்றிருக்கிறார். உனக்கு எதிரான ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஏன்? அங்கே ஆண்டவர் நிற்கிறது. ஒளி வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு வர்றதே கிடையாது. இருட்டு வர முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு வர்றதில்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு நிலையா இருக்கிற பொழுது எந்த ஒரு தீமைகளும் நமக்கு வராதபடி அவர் பாதுகாப்பார். அந்த திருப்பாடல் 121 7வது வசனத்தை படித்தோம் அல்லவா? அந்த அடுத்து 8வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க அருமையான ஒரு வார்த்தையை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே பதிப்பாய் கிடைக்கும். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பாருங்கள், நீ போகும்போதும் வரும்போதும் இப்போது எப்பொழுதும் அப்படின்றிருப்பார். சில சகோதர சகோதரிகள் திருப்பாடல்ல நாம் பார்க்கிற பொழுது 91வது திருப்பாடலை அதிகமா படிச்சு அது பாதுகாக்கும் இறைவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அதை சொல்லி போவாங்க. அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். நீ போகும்போதும் வரும் பொழுதும் நம்மை காப்பாற்றிருக்கும். எல்லா தீமையிலிருந்து பாதுகாப்பு, நம்முடைய உயிரை பாதுகாத்து வழிநடத்துவார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு உயிருள்ளதாய் ஆசீர்வாதமாய் கடந்து வர ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் சொல்லப்பட்ட வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே பற்றி எரிகிறதாகவும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாகவும் ஆண்டவரை விசுவாசத்தையும் தட்டி எழுப்புகிறதாக இருக்கிறதப்பா. நமக்கு கூடான கூடி தோத்திரம் சாமி. ஆண்டவரே, நீரே எங்களை பாதுகாப்பவர், உயிரை பாதுகாப்பே சொல்லுகிறார். போகும் போதும் வரும்போதும் எப்பொழுதும் பாதுகாப்பே சொல்லுகிறவர். எங்கள் உயிர் உங்களுடைய கையிலே இருக்கிறது. எங்களுடைய உயிர் உங்களுடைய கையில இருக்கிறது. எனவே நீர் தானே பாதுகாத்து எங்களை வழிநடத்த போறத கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருக்குமாரன் எங்கள் மீட்புறமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென்.
வார்த்தை கேட்டு இதய